மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எக்ஸல் 365ல் 2 காலம் 2 ரோன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பற்றி பார்ப்போம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ காலத்தில் வந்து ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். அதாவது 34, 45, 56ன்னு சொல்லி ஏ காலத்தில். ஏ காலம்னா என்னென்னா, அந்த ஏ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வயசில் உள்ளது காலம் சொல்கிறது. அதே நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா ரோன்னு சொல்கிறது. அப்போ ஏ காலத்தில் வந்து நம்ம என்ன இருக்கோம், டேட்டாஸை என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எனக்கு காலம் வயசு உள்ளது, எனக்கு ரோ வயசு வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த 6வது ரோவில் ரோ வயசு வேணும். இந்த டேட்டா காலம் வயசில் உள்ளது வந்து எனக்கு ரோ வயசில் இந்த மாதிரி வேணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க. கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு கொடுத்துங்க. இந்த ஈக்குவல் டு எது கொடுக்குறோம்னா, நம்ம ஃபார்முலா என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு எனக்கு எப்படி வேணும், ரோ வயசு வேணும். அப்போ 2 ரோன்னு சொல்லி என்ட்ரி பண்ணுங்கள். 2 ரோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து எக்ஸல் 365ல் வரும். அரே கேட்குது, இந்த அரேயை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஒன்றும் கிடையாது. ஈக்குவல் டு கொடுக்குறீங்க. ஈக்குவல் டு இது கொடுக்குறோன்னா ஃபார்முலா என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் ஈக்குவல் டு கொடுக்குங்க. 2 ரோன்னு சொல்லி என்ன வேணுங்க, ரோ வயசு வேணும் எனக்கு. 2 ரோ சொல்லி கொடுத்துட்டு அந்த அரேயை அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மோஸ்ட்லி ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு அந்த டேட்டாஸ் வந்து ரோ வயசில் வந்துடும். இந்த மாதிரி வந்து ரோ வயசில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ 2 ரோன்னு சொன்னால் இதான் மீனிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா, இங்கே இப்போ ஒரு ரோ வயசில் இருக்குது. எனக்கு இது வந்து காலம் வயசு வேணும். எனக்கு இந்த இடத்துல வந்து காலம் வயசு வேணும். இப்போ இங்கே டேட்டா எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் புதுசாக வேணுன்னா டேட்டாஸ் என்ட்ரி பண்ணிங்க. ஏன்னா அதை ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டேட்டாஸு இந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ரோ வயசு இருக்குது. இந்த மாதிரினா ஒரு ரோ வயசு இருக்குது. இது வந்து எனக்கு காலம் வயசு வேணும். காலம் வயசுன்னு எனக்கு இந்த எஃப்ங்கிற காலத்தில் வேணும்னு வச்சிங்களேன். எஃப்ங்கிற காலத்தில் இந்த மாதிரி வேணும். அப்போ இந்த 4 டேட்டாவும் எனக்கு வந்து எஃப்ங்கிற ஒரு காலத்தில் வரணும். எஃப் காலம்னா இந்த மாதிரி வரணும். அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு 2 காலம்னு சொல்லி கொடுத்துங்க. 2 காலம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா வரும். அதில் வந்து அரே கேட்குது. இந்த அறையை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த டேட்டாஸ் நீங்கள் என்ன என்ட்ரி பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டேட்டாஸை என்ட்ரி பண்ணிங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சிடும், ரோவில் உள்ளது காலம் வயசு வந்துடும். அப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம், இந்த வீடியோவில் 2 காலம்னா என்ன, 2 ரோனா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.